கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்மளாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டோலோ மாத்திரைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டோலோ 600 அப்படிங்கிற அந்த மாத்திரை எல்லாமே எப்பா மருத்துவர்கள் அதை பரிந்துரைப்பதற்காக அந்த நிறுவனம் மருத்துவர்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து ஃபண்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி இனாமாக பொருட்களாக ரொம்ப பெரிய கிஃப்ட் வவுச்சராக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதுக்கு அந்த டோலோ நிறுவனத்தை சார்ந்த அந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை 1000 கோடி நாங்கள் விளம்பரத்துக்காக பயன்படுத்தலை, ஒரு 100 கோடியிலேருந்து 200 கோடி அளவுக்கு நாங்கள் பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, டோலோ அப்படிங்கிற ஒரு மாத்திரையை சுற்றி ஒரே ஒரு டேப்லெட் அதை சுற்றி 1000 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்கிற இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு, ஒரு காய்ச்சல் மாத்திரைக்கே இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இவ்வளோ பெரிய லாபம் இருக்குது அப்படின்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த நிறைய பேருக்கு பணக்கார நோய் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டிருந்த சர்க்கரை வியாதிக்கு இல்லை குணப்படுத்த முடியும் ஆனால் ரொம்ப ரேரான மாத்திரை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற நோய்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அப்படிங்கிறத கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மருத்துவம் அப்படிங்கிற பேரில் நாமும் என்ன தான் செஞ்சிட்ருக்கோம். அந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருக்கும், வேறு வழி கிடையாது. நம்மகிட்ட வந்து பெரிய அளவு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லை. சரி, இந்த விஷயத்தில் நமக்கு விழிப்புணர்வு கிடையாது. ஒவ்வொரு மாத்திரையை எடுத்து இதுக்கு 5 பைசா தானப்பா ஆகும், நீ என்னடா 2 ரூபாய்க்கு விற்கிற 10 ரூபாய்க்கு விற்கிற அப்படிங்கிறது நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் பொதுவாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னென்னா, இருமல் வந்துட்டாலோ சின்னதாக ஜலதோஷம் வந்துட்டாலோ கிட்ட இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு இருமல் டானிக் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்காரங்களும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் இருக்குது, எப்படி இருமல், வரட்டு இருமலா சாதா இருமலா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சிரப் அப்படிங்கிறத நமக்கு தருவாங்க, நாமளும் குடிச்சிடுவோம். 2-3 தினங்கள் இல்லாட்டி ஒரு 10 தினங்கள் குடிச்சிட்டு ஓகே ஆயிடுச்சு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் இந்த ஒரு கப் சிரப் காரணமாக 66 குழந்தைகள் இறந்து விடுறாங்க. இந்த 66 குழந்தைகள் இந்தியாவில் நடக்கலை, ஆப்பிரிக்காவில் நடக்குது. ஆப்பிரிக்காலேயே ரொம்ப குட்டியான நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பியாவில் தான் இது நடக்குது. இந்த காம்பியா அப்படின்னு சொல்லும்போது சுற்றுலாவுக்கு மட்டுமே பேர் போன ஒரு இடம், ரொம்ப குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடம், பழங்குடியினர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பியாவில் திடீர்னு குழந்தைகள் மயக்கம் அடைகிறாங்க. திடீர்னு குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய நோய் வருது. ஸோ ஜூலை மாதத்திலிருந்து இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நோய் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் பேராசிட்டமால் சிரப் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. பேராசிட்டமால் சிரப் சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னா பேராசிட்டமால் சிரப் அப்படிங்கிறத கொடுப்போம். கேல்போல் இருக்குது, பேராசிட்டமால் 250, 120, 150 mg அப்படிலாம் இருக்குது. இப்படி ஏதாவது எடுத்து கொடுப்போம். இல்லை அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பேராசிட்டமால் டேப்லெட்டாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்தது தான் இங்கே ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு அச்சமாக இருக்குது. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இங்கிலீஷ் கஃபே அப்படிங்கிற ISO சான்றிதழ் பெற்ற இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் அப்படிங்கிறத, ஆங்கிலம் அப்படிங்கிறத கற்றுத்தருகிறார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமாக இங்கிலீஷில் ஒரு நாலேஜ் இருக்கும். சில நபர்கள் என்ட்ரி லெவலாக இருப்பாங்க, கொஞ்சம் நபர்கள் இன்டர்மீடியட் லெவலாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கஃபே அந்த இன்ஸ்டியூட்டை போனோம்னா அவங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் சாதாரணமாக உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத கண்டறிவதற்கு தான். இன்டர்மீடியட் லெவலா பிகினிங் லெவலா அப்படிங்கிறத கண்டறிந்து உங்களுக்கான ஸ்பெஷல் டியூட்டர் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் டியூட்டர் அப்படிங்கிறவங்க மார்னிங் 9 மணிலேருந்து இரவு 11 மணி வரை வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருப்பாங்க. உங்கள் கூட இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசி இல்லை உங்களை எழுத வச்சு இப்படி மட்டும்தான் இங்கிலீஷை படித்து கொள்ள முடியும். அதற்காகவே இந்த ஸ்பீக்கிங் இல்லாட்டி ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இங்கிலீஷ் கஃபே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வழியாக நமக்கு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 மாத கோர்ஸ். இந்த கோர்ஸை முடிக்கும் போது நமக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி இங்கிலீஷ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த 2 மாதத்தில் உங்களால் கோர்ஸ் முடிக்கல, 10 நாள் எனக்கு லீவ் வந்துருச்சுப்பா, நான் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போயிட்டேன்னா 2 மாதம் கிடையாது, அதன் பிறகும் நீங்கள் என்ன செய்யலாம், 6 மாதத்துக்குள் இந்த கோர்ஸை முடிச்சா போதும். காலை 9 மணிலேருந்து இரவு 11 மணிக்கு நீங்கள் எந்த டைமில் சொல்கிறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு ஆங்கிலம் கற்று தருவார்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸுக்கு அவங்க வாங்குகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 ரூபாய். ஸோ இங்கிலீஷ் கஃபேயில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே இதனுடைய மீதம் இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை ஆங்கிலத்தில் பேசணும், ரொம்ப பெரிய அளவில் ஆங்கிலம் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க, ஜாப்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கிலீஷ் கஃபேயில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்.
இப்போ நடந்தது காம்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டில். இந்த காம்பியா அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் குட்டி நாடு அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே இந்த குழந்தைகள் திடீர்னு மயங்கி விழுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாதனால பேராசிட்டமால் சிரப் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னவோ பேராசிட்டமால் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்குறாங்க டேப்லெட் வடிவில். ஆனால் அதில் 28 குழந்தைகள் இறந்துடுறாங்க. ஸோ 28 குழந்தைகள் இறந்துட்டாங்களே அப்படின்னா இன்னும் பேராசிட்டமால் சிரப் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு எமர்ஜென்சி அறிவிப்பை கொடுக்குது. ஆனால் அதன் பிறகும் கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகுது. இப்போ குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருமல் இருந்திருக்கு, சளி இருந்திருக்கு. சரி, இருமல் சளி அப்படின்னு சொல்லும்போது இவங்க எந்த மாதிரியான டானிக் யூஸ் பண்ணாங்க, சிரப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்திய நாட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சிரப் அவங்க ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய சிரப். ஸோ அந்த சிரப் குடித்ததுனால தான் 66 குழந்தைகள் உயிரிழந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க சொல்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் இந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது நார்மலாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் பிளாக் மார்க்கெட் வழியாக பல உலக நாடுகளுக்கு சென்றிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்டன் ஃபார்மாசிட்டிக்கல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இந்த மருந்தை தயாரித்த நிறுவனம். ஸோ மெய்டன் ஃபார்மாசிட்டிக்கல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 4 விதமான சிரப் அப்படிங்கிறத உருவாக்கி தயாரித்து இந்தியா, உலக நாடுகள் அப்படிங்கிற நாடுகளுக்கு எல்லாமே ஏற்றுமதி செய்கிறாங்க. இப்போ காம்பியா அப்படிங்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளே நமக்கு தெரியும். பஞ்சம், பசி, பட்டினி அப்படிங்கிற நாடுகள். யாராவது அவங்களுக்கு உதவி செய்வாங்களா, ஏதாவது அமைப்பு உதவி செய்யுமா அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அங்கே வந்து ஹெல்த் கேர் சிஸ்டமும் அப்படி தான் இருக்குது. நம்ம மாதிரி நிறைய பணம் வச்சு எனக்கு இந்த மருத்துவமனை, இந்த ப்ரைவேட் அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. மருந்து கிடைச்சா கிடைச்சிச்சு, இல்லைனா இல்லை. ஸோ இந்த மருந்து அப்படிங்கிறது காலாவதியான மருந்தாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த மெய்டன் ஃபார்மாசிட்டிக்கல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தயாரித்த 4 மருந்துகள் அப்படிங்கிறத சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்கை கொடுத்த அந்த 4 மருந்துகள் இதுதான். இந்த 4 மருந்துகள் அப்படிங்கிறது இந்தியாவிலும் பலரும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால உலக அளவில் இந்த 4 மருந்துகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்து வருகிறது. மெய்டன் ஃபார்மாசிட்டிக்கல் இதை பற்றி அதிகமாக கருத்து எதுவுமே தெரிவிக்கலை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டில் இருமலுக்கு இந்த ஒரு சிரப் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற விசாரணையிலும் நம்முடைய அதிகாரிகள் இறங்கியிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு போலியான மருந்தா இல்லை எக்ஸ்பயர் ஆன மருந்தா அப்படிங்கிறது தான் இப்போ கன்ஃபியூஷன். பிளாக் மார்க்கெட் வழியாக நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வாங்க. சாதாரணமாக டோலோ அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டுக்கு பின்னாடி 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிற ஒரு விளம்பரம் நடந்தது அப்படின்னா இந்த சிறப்புக்கு பின்னாடி பல கோடி ரூபாய் அப்படிங்கிறதுக்கான விளம்பரம் நடந்திருக்கும். காம்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் எக்ஸ்பயர் ஆன ஏதோ விதமான மருந்து இல்லாட்டி எங்கேயோ கிடைச்ச மருந்தை காம்பியாவுக்கு யாரோ அனுப்பியிருக்காங்க. அந்த மருந்தை தான் அந்த குழந்தைகள் சாப்பிட்ருக்காங்க, நமக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது அதை சாப்பிட்டா அவங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு. ஸோ கிட்னி ஃபெயிலியர் தான் அந்த குழந்தைகள் இறப்புக்கு மிக முக்கிய காரணமாக அறியப்படுது. ஸோ கிட்னியை ஃபெயில் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு சிறப்பில் என்ன இருந்திருக்கும், இல்லை அந்த மெய்டன் ஃபார்மாசிட்டிக்கல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தயாரித்த சிறப்பில் என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் DEG டை எத்திலின் கிளைகோல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா எத்திலின் கிளைகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷத்தன்மையுடைய ஒரு வேதிப்பொருள். இது ரொம்பவே டாக்ஸிக், நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே டாக்ஸிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த டை எத்திலின் கிளைகால் இல்லாட்டி DEG அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் வேறு எதுலலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டிஃப்ரீஸ், பிரேக் ஃப்ளூயிட், காஸ்மெட்டிக்ஸ், லூப்ரிகன்ட்ஸ், இந்த இடத்துலலாம் இந்த DEG அப்படின்னு அழைக்கக்கூடிய டை எத்திலின் கிளைகோல் அப்படிங்கிறது இருக்குமா. என்னடா பிரேக் ஃபியூலில் லூப்ரிகன்ட்ல இருக்கிறது தான் நம்முடைய மருந்துலையும் இருக்கா அப்படின்னு கேட்டால் சில பொருட்கள், சில கெமிக்கல்ஸ் நம்ம மருந்தில் அப்படி தான் இருக்குது. இந்த டை எத்திலின் கிளைகோல் அப்படிங்கிறதுக்கான டேஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா. அதுவும் தண்ணியில் வந்து கரையாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டை எத்திலின் கிளைகோல் அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம கன்சியூம் பண்ணோம்னா அது கிட்னியை ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான கஃப் சிரப்பில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது இந்த மெய்டன் ஃபார்மாசியூட்டிக்கலில் இருக்கக்கூடிய இந்த மருந்தால் மட்டும் கிடையாது, இந்த மருந்தும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஆனால் இந்த டை எத்திலின் கிளைகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் இதில் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த கெமிக்கல் கூடுதலாக இருந்தது அப்படின்னா அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு திடீர்னு என்ன வருமா, வயிற்று வலி வருமா, திடீர்னு பார்த்தா டயரியா வருமா, இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் வருமா. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவுட்புட் கடைசி தருணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். அப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது ஒவ்வொரு பாகமாக உடல் உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சு அந்த குழந்தைகளுக்கு இறப்பு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய எச்சரிக்கை.
இந்த எச்சரிக்கையை நம்ம நாடு அவ்வளோ ஈஸியாக பார்க்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். நம்ம நாட்டை சார்ந்தவர்களுக்கு இல்லாட்டி நம்ம நாட்டு அரசு அதிகாரிகள் இதை பற்றி விசாரணை நாங்கள் செய்ய போகிறோம், சப்போஸ் இந்த மாதிரி கப் சிரப்பில் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் பெரிய ஒரு அபராத தொகையை விதிப்போம், இல்லை அந்த நிறுவனத்தை மூடுவோம் அப்படிலாம் சொல்லி நம்முடைய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு மெத்தன போக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு டாப்பிக்கை 2 விதமாக பாருங்கள். ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று அரசு அதிகாரிகள். பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிரப் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட் முடிந்த ஒரு கெமிக்கல் இல்லாட்டி ஒரு மருந்து அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு நன்மை செய்வதை விட ரொம்ப பெரிய அளவில் தீமை செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இப்போ எல்லா பொருளுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாட்டி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுகிறது. இது எல்லாமே கெமிக்கல் தான். அப்படிப்பட்ட கெமிக்கலுக்கே இவன் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கொடுக்குறான் அப்படின்னா அதையும் தாண்டி நம்ம உபயோகித்தோம் என்றால் அது நிச்சயமாக ரொம்ப கேடுகட்ட பொருளாக மாறிடும், இல்லாட்டி டாக்ஸிக்காக மாறிடும். அதனால தான் மருந்துலையாவது நம்ம வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்குவது அப்படிங்கிறது எல்லா நேரத்திலும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமாக இந்த கஃப் இல்லாட்டி இருமல் போன்ற சிறப்பாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்பது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நிறைய டேப்லெட் வாங்குகிறோம், அதிலலாம் எக்ஸ்பைரி டேட்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த டேப்லெட்டால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் அதை வாங்கி போடுறோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு தான் ஐயோ அதை அன்றைக்கே நம்ம பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றும். காம்பியாவில் இப்போ தோன்றியிருக்கிற எண்ணமும் அதுதான். இது எக்ஸ்பயர் ஆன பிறகு அந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இல்லை அங்கே அனுப்பப்பட்ட பிறகு அது எக்ஸ்பயரி ஆகிருக்கலாம், இல்லாட்டி அதில் ஏதோ விதமான விஷத்தன்மை கூடுதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாளைக்கு இல்லாட்டி இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மெய்டன் ஃபார்மாசியூட்டிக்கல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திலேயே போய் நம்ம அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய மருந்துகளை டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் 2 தினம் ஆகுமா அந்த டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு. அந்த ரிசல்ட்டில் தான் நம்ம அரசாங்கம் முடிவெடுப்பாங்க இதில் இந்த மாதிரியான விஷத்தன்மையுடைய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு 66 குழந்தைகளை நம்ம பலி கொடுத்துருக்க வேண்டாம். சரிப்பா, இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குமே, இல்லாட்டி நிறைய மருந்துகள் இருக்குமே, இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பொதுவாக நாமெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள், நமக்கான அந்த பவுண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கோடு அப்படிங்கிறது ரொம்ப மினிமம். நம்ம குடும்பத்தை தாண்டி அந்த எல்லைக்கோட்டுக்கு அப்பால் நம்மளால் போகவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாட்டில் புரட்சி பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கும், தப்பை தட்டி கேட்கணும்னு ஆசை இருக்கும், இந்த மாதிரி நடக்கக்கூடிய மாஃபியா கும்பலுக்கு எதிராக நம்ம எந்திரிக்கணும், அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்துக்கு என்ன ஆகும், நாம் இல்லைனா குடும்பத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. எக்ஸ்பைரி டேட்னா என்ன, இந்தந்த மருந்து இதுக்கு மட்டும் இவ்வளோ தான் சாப்பிடணும். மேக்ஸிமம் இருமல் சளி அப்படிங்கிறதுக்கெலாம் வீட்டில் ஏதாவது மருந்து இருக்கா, நம்ம பாட்டி வைத்திய முறை அப்படிங்கிறதுலாம் இருக்கா, ரொம்ப கூடிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. அப்படி டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த மருந்து சாப்பிடுங்க. மெடிக்கல் ஷாப்லேயே நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம். மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலராக ஒரு மெடிசின் மட்டும்தான் தருவாங்க. அதை சாப்பிட்ட உடனே நமக்கு சரியாயிருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதனால் நிறைய பாதிப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்ன விஷயத்தை அலட்சியமாக நினைக்காம அதில் உயிர் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்றால் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யணும், அலர்ட் ஆகிக்கோங்க. அதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பதிவு தான் இதுவே தவிர பயம் காட்டும் பதிவு கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, எப்போ எந்த பொருள் எதை வாங்கினாலும் அதுவும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்குறீங்க, அதை குடிக்க போது அந்த குழந்தை யூஸ் பண்ண போகுதுன்னா எக்ஸ்பைரி டேட்டை பாருங்கள். ஒரு பொருளை கையில் எடுக்கும்போது விக்கி சொல்லியிருக்காங்க, ஐயா 66 குழந்தைகள் இறந்துருக்காங்க, எக்ஸ்பைரி டேட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. ஒரு விஷயம், அரசு அதிகாரிகள் பெரிய மருந்து மாஃபியா அப்படிங்கிறதுக்குள்ளே சிக்கி நம்ம தவிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலையுமே மருந்து இல்லாமல் பேக்கெட்டில் பென், பேனா, பென்சில் இதெல்லாம் வச்சுட்டு நடந்த ஒரு சமுதாயம் இப்போது பேக்கெட் ஃபுல்லாக மருந்தை வச்சுட்டு நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மருந்து அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் மருந்தில் ஏற்படக்கூடிய பல அஜாக்கிரதைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் உயிர் பலி ஆன பிறகு அதை பற்றி கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அரசு அதிகாரிகள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அரசு அதிகாரிகள் இல்லாட்டி அரசு இலாக்காக்கள் இதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருந்து தரமாக இருக்கா, ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய மருந்தை போய் செக் பண்ணுறது, இதெல்லாம் சரியாக வேலை நடந்தாலே அந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சிஸ்டம் சரியாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத கவர்ன் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் சரியாக கவர்ன் பண்ணாலே இங்கே பலவிதமான அசம்பாவிதம் தடுக்கப்படலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், காம்பியாவில் நடந்திருக்கு, அது பெரிய பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் என் வீட்டு பக்கத்தில் இது நடந்துச்சுன்னா, இல்லை என் வீட்டுக்குள்ளேயே நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ரணத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரிய வேண்டிய செய்தி தான். எக்ஸ்பைரி டேட் மருந்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது.
நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் இங்கிலீஷ் கஃபேல இணைவதற்கான வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.